வணக்கம். இது அடிப்படை ஜோதிடம். இப்போ 12 பாவகங்களில் சுக்கிரன் இருந்தால் அப்படின்ற மாதிரி நம்ம பேச போகிறோம். இப்போ சுக்கிரன்னா கலத்திரம், பெண்கள், அத்தை, அக்கா, ஒருத்தரோட இப்போ சுக்கிலத்தை பற்றி பேசுகிறது, அதாவது விந்தணுக்கள் பற்றி பேசுகிறது, அழகு, ஆடைகள், கல்யாண மண்டபம், சாஸ்திர நாணம், எல்லாமே பணம் ஓரியன்ட், அழகு ஓரியன்டாக பேசக்கூடிய ஒரு விஷயம். ப்ளஸ் ஹார்மோனை பற்றி நம்ம பேச போகிறோம் சுக்கிரன்னா. இப்போ லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அப்படின்னா ஜாதகர் எப்படி இருப்பார்னா, அழகான மெல்லிய வாகு உள்ளவர், பிறருக்கு உதவி செய்யும் மனம் உண்டு, பெண்களால் யோகம் உண்டு, ஜாதகர் பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண் அப்படின்னு சொல்லிட்டு காதல் வயப்படுவார், தன்னை அடிக்கடி அலங்கரித்து கொண்டே இருப்பார், ஆடை ஆபரணங்களில் நாட்டம் உண்டு, தொழில் செய்யும் விருப்பம் உள்ளவர், பெண்களை கவரும் திறமை உண்டு. இங்கே பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண்ணு மாற்றி போட்டுக்கோங்க. சுக்கிரன் அழகான வீடை பற்றி பேசுவோம். அப்போ அழகான வீட்டு வசதி உள்ளவர்னு போடுங்க. சிற்றின்ப பிரியர், இல்லற சுகம் நன்கு அமையும், மனைவியுடன் இணக்கம் உண்டு, மற்ற உறவுகளுடனும் இணக்கம் உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு. அடுத்து 2 சுக்கிரன். 2ஆம் இடம்ன்றது பெரியம்மா. அப்போ பெரியம்மா எப்படி பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சுக்கிரனோட காரத்துவத்தை எல்லாமே எடுத்து போட்டுக்கோங்க. தனம்பாக்கு குடும்பத்தை பற்றி பேச போகிறோம். இங்கே சுக்கிரன் அசுப குரு. அப்போ என்னெல்லாம் சொல்லுவோம், இங்கே நல்ல விஷயந்தான் பேச போகிறோம். அப்போ இனிமையாக பேசுவார், கவர்ச்சியாக பேசுவார், ஆப்போசிட் செக்ஸை பற்றி அதிகமாக பேசுவார், அதிகமாக ஏஜோக்கை பற்றியும் பேசுவார், சிற்றின்பங்களை பற்றி பேசுவார். இங்கே சுக்கிரன் மட்டும் இருக்கக்கூடாது, சுக்கிரனோட சேர்ந்த மற்ற விஷயங்களும் இங்கே இருக்கணும். கண் பார்வை கொஞ்சம் மங்களாக தான் இருக்கும். வயசாக வாகன வசதி உண்டு, கூர்மையான கவனம் உள்ளவர், பெண்கள் மூலம் ராஜயோகம் உண்டு, அழகான குடும்பம் அமையும். வேறு என்ன சொல்கிறது, நிறைய ஃபினான்ஸ் செய்யும் திறமை உண்டு, சிற்றின்பத்தில் ஆர்வம் அதிகம், இல்லற சுகம் அதிகமாக ஜாதகருக்கு கிடைக்கும், கலைஞானம் உண்டு. அடுத்து 3இல் சுக்கிரன். அப்போ 3ஆம் இடம் ஜாதகரின் சகோதரத்துக்கும் இளைய சகோதரத்துக்கும் மாமனாருக்கும் சுக்கிரன் சார்ந்த விஷயங்களை நம்ம போட போகிறோம். இங்கே ஜாதகருக்கு குடும்ப சுகம் குறைவு, ஜாதகர் சுயநலமானவர், இசை கவி பாடுவதில் ஆர்வம் உண்டு, சிற்றின்பங்களை பற்றி அதிகம் பேசுவார், எதிர்ப்புகளுக்கு பயன்படுத்துவார். இங்கே அந்த சிற்றின்பங்களை பற்றினா நிறைய பிளாக்ஸு, கவிதை, இது எல்லாமே எழுதுவார் ஜாதகர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆண் புத்திரம் உண்டு, சகோதரர்கள் உண்டு, மனைவியிடம் அடங்கி நடப்பார், பெண்களிடம் பிரியமாக நடந்து கொள்வார், வெள்ளி ஆபரணங்கள் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு ஜாதகருக்கு. அடுத்து 4இல் சுக்கிரன். 4ஆம் இடம் சுக்கிரன் நிற்கும்போது அங்கே திக்பலமாக இருக்கும். அப்போ தாயாரை பற்றி நம்ம பெருமையாக பேச போகிறோம். திக்பலம் உண்டு அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஜாதகரின் தாயாருக்கு ரொம்ப நல்ல மனசு உண்டு அப்படின்ற மாதிரி சுக்கிரனோட கேரக்டர் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. பண்ணைகள் அமையும், உறவினர்களால் நன்மை உண்டு, தாய் அன்பு நீடித்து இருக்கும், அன்பு, பாசம், பொருளாதாரம் எல்லாமே ஜாதகருக்கு சீக்கிரமாக கிடைச்சிரும். சுப நிகழ்ச்சிகளில் ஈடுபாடு உள்ளவர், அழகான வீடு உண்டு, நிலம் உண்டு, பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும், கல்வியில் நாட்டம் உண்டு, சிறப்பான திறமை உண்டு, இனிப்பு, புத்தக தொழிலில் நல்ல லாபம் உண்டு, ஸ்பா, மேக்கப்பு, லாபம், இந்த மாதிரி அழகு சார்ந்த விஷயங்கள் செய்யும்போது ஜாதகருக்கு நல்ல லாபம் உண்டு. இங்கே 4 சந்திரன் இருந்தாலும் திக்பலம், சுக்கிரன் இருந்தாலும் திக்பலம். ஆனால் சுக்கிரன் இருந்தால் தான் அந்த திக்பலம் மட்டும் வேலை செய்யும். ஒருவேளை சந்திரன் இருந்தால் அது காரக பாவனாஸ்தியாக வேலை செய்யும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5இல் சுக்கிரன். 5ஆம் இடம் தாத்தா, பாட்டி, குழந்தைகள், தாய்மாமன், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இங்கே இந்த 3 பேருக்கும் சுக்கிரனோட காரகத்துவத்தை நம்ம போட போகிறோம். இப்போ ஜாதகர் உலக விஷயங்களில் ஆர்வம் உண்டு, கல்வி நல்லா கற்றிருப்பார், சாஸ்திர ஞானம் அதிகம், ரேஸு, கேம்பிளிங்கு, இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், குலதெய்வ ஈடுபாடும் உண்டு, நல்ல தோற்றமாக இருப்பார், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார், மந்திர தந்திரம் உண்டு, பலரையும் அடக்கி ஆள்பவர், தாய் வழியில் நல்ல லாபம் அடையும் ஜாதகருக்கு, அத்தையால் லாபம் உண்டு, போட்டிகளில் பந்தயங்களில் வெற்றி பெறுவார், பெண்களுடன் பிரியமாக நடந்து கொள்வார், லவ் அண்ட் அஃபெக்ஷன் நிறைய வரும், அதனால் பி கேர்ஃபுல்லாக இருக்கணும், பூர்வீக சொத்துக்களில் நன்மை கிடைக்கும், நண்பர்களால் லாபம் உண்டு. அடுத்து 6இல் சுக்கிரன். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு, இதை பற்றி நம்ம பேச போகிறோம். சுக்கிரனோட காரத்துவம் எல்லாமே ஜாதகரின் சித்திக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஜாதகருக்கு என்னென்னலாம் நோய் வரும் பார்த்தீங்கன்னா, பால்வினை சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சுகர் வரலாம், விந்தணு குறைபாடு இருக்கும், அப்புறம் கலைகளில் ஆர்வம் மிகுந்தவர், வழக்குகளில் வெற்றி பெற்றவர், சுக்கிரனாலே சிறு வாகனம். அப்போ 6ல் சுக்கிரன் இருக்கும்போது பழுது ஏற்படும், அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பார், பெண்களிடம் சண்டை வரும், சுக்கிரன் சார்ந்த அவயங்களில் ப்ராப்ளம், ஒரு நோயோ ஒரு சிறு தொந்தரவோ இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நோய் அடிக்கடி ஏற்படும், தொழில்முறை எதிரிகள் நிறைய உண்டு,
கற்பனை வளம் உண்டு. மந்திரம் தந்திரம், பிளாக் மேஜிக்கு இதிலெல்லாம் பெரிய விதமான ஆர்வம் உண்டு. சான்ஸ் கிடைச்சா ஒரு தடவை பண்ணி பார்க்கலான்னு பண்ணி பார்ப்பாரு. எதிரிகள் மேக்சிமம் பெண்களாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அடுத்து 7ல் சுக்கிரன். 7ஆம் இடம் களத்திரத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போ களத்திரத்துக்கு சுக்கிரனோட காரகத்துவத்தம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம். உறவினர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார். அதாவது ஜாதகரோடைய உறவினர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார். அழகிய தோற்றம் உள்ள களத்திரம் அமையும். ஜாதகர் பெண் பகையை அடிக்கடி ஏற்படுத்தி கொள்வார். பல சாதனைகளை செய்யும் திறமை உண்டு. பண வசதி அதிகம் உண்டு. நகைச்சுவையாக பேசுவார். ஆபரணங்கள் அவருக்கு வந்து சேரும். பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில, அவரிடம் ஆட்டோமேட்டிக்காக ஆபரணங்கள் வந்து சேரும். ஆண் வாரிசு உண்டு. பிற பெண்களை விரும்புவார். இல்லற சுகம் அதிகம். லவ் மேரேஜுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது 7ல் சுக்கிரனுக்கு. அடுத்து 8ல் சுக்கிரன். இங்கே 8ல் சுக்கிரன் இருக்கும்போது ஜாதகரின் ஆயுள் பற்றி பேசுவோம், ஒரு வம்பு வழக்கை பற்றி பேசுவோம், திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி பேச போகிறோம். சரிங்களா? இப்போ 8ல் சுக்கிரன் வண்டி வாகன விபத்து உண்டு. கணவன் மனைவி பிரிவினை உண்டு. குடும்ப வழக்குகள் ஜாதகருக்கு ஒரு கட்டத்தில் வந்தே தீரும். சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படும். ஜாதகர் நீண்ட ஆயுளுடன் இருப்பார். நடத்தை சந்தேகம் ஏற்படும். 8ல் சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது. சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மீனிங்கு. நோயில் சொல்ல போனோம் அப்படின்னா கேன்சரு, தொண்டை புண் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. தாம்பத்திய சுகம் ஜாதகருக்கு குறைவு. அடுத்து 9ல் சுக்கிரன். இப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஜாதகருடைய அப்பா பற்றி பேச போகிறோம். இளைய மச்சானுக்கு பேச போகிறோம். ஜாதகரின் அப்பாவுக்கும் இளைய மச்சானுக்கும் சுக்கிரனோட காரகத்துவத்தை எடுத்து போட்டுக்கோங்க. ஜாதகருக்கு சகோதர விருத்தி உண்டு. ஜாதகர் நவீன வீட்டில் தான் இருப்பார். ஆடம்பரமான வாழ்க்கை உண்டு. இசைகளில் தேர்ச்சி பெற்றவர். தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். மனைவி மூலம் ஜாதகருக்கு வசதிகள் பெருகும். இங்கே மனைவியாக இருந்த கணவன், கணவனாக இருந்தால் மனைவி. இனப்பற்று உண்டு ஜாதகருக்கு. உல்லாச பயணம் போவார். பிறர் ஆலோசனை கேட்டு செய்வார். அரசாங்க ஆதாயம் உண்டு. டோட்டலாகவே 9ல் சுக்கிரன் ரொம்ப குட்டுங்க. அடுத்து 10ல் சுக்கிரன். 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம், மாமியார் ஸ்தானம். மாமியாருக்கு டிஃபால்ட்டாக சுக்கிரன் காரகத்துவம் போட போகிறோம். இப்போ ஜாதகருக்கு ஆபரணம், தொழில், பணம் சம்மந்தப்பட்ட தொழிலில் நல்ல லாபம் உண்டு. எந்த ஆதிபத்தில் இருக்கிறதோ அதை வச்சு தொழில் எடுக்கணும். சப்போஸ் எந்த ஆதிபத்தியம் ஹோல்ட் பண்ணுன்றதை நம்ம ஹையர் கிளாஸஸில் பார்ப்போம். ஜென்ரலாகவே எந்த ஆதிபத்தில் இருக்கோ அது சார்ந்த தொழிலை எடுத்து கொடுக்கும்போது தான் நம்ம இங்கே தனித்துவமாக செயல்படுவோம். ஜாதகர் ஸ்பா, சலூனு, பியூட்டி இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய ஆர்வம் உண்டு. அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரியும் ஜாதகர் கேட்பார். எவர் சில்வர் பாத்திரத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணாலும் நல்ல லாபம் உண்டு ஜாதகருக்கு. சினிமா, கலைகளில் ஆர்வம் அதிகம். புகைப்படம், டிசைனிங் இது எல்லாமே ஜாதகருக்கு நல்லா வரும். பெண்களால் லாபம் உண்டு. களத்திர செய்யக்கூடிய தொழிலால் லாபம் உண்டு. இசைக்கருவிகளால் லாபம் உண்டு. பால் பொருட்கள், கூட்டு தொழில்களில் லாபம் உண்டு. சரிங்களா? அடுத்து 11ல் சுக்கிரன். 11ஆம் இடம் மூத்த சகோதரர் சித்தப்பாவுக்கு சுக்கிரனோட காரகத்துவத்தை எல்லாமே எடுத்து போட்டுக்க போகிறோம். ஜாதகருக்கு நிறைய லாபம் கிடைக்கும். பெண்களால் லாபம் உண்டு. சிற்றின்ப பிரியர். இருதார யோகம். மிக கவனம். கவர்ச்சியாக பேசக்கூடிய எண்ணம் ஜாதகருக்கு எப்பயுமே இருக்கும். கவர்ச்சியாகத்தான் பேசுவார். சாஸ்திர ஞானமும் உண்டு. ஆடம்பர பிரியர். பெண்கள் மூலம் லாபம் உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. 11ஆம் இடம் நண்பர்களையும் குறிக்கும். ஸோ ரியல் எஸ்டேட்டு, கிளாத்து, அலங்கார பொருட்கள் இதில் எல்லாத்துலேயுமே ஜாதகருக்கு நல்ல லாபம் உண்டு. பிற பெண்களுடன் தொடர்பு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமணம் பொறுத்தப்ப இந்த விஷயத்த நம்ம பார்த்து தான் ஜாதகத்தை மேட்ச் பண்ணணும். சப்போஸ் இருந்துச்சு என்ன பண்ணுறது, நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு மற்ற கிரகங்களோட சப்போர்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான பரிகாரம் கொடுக்கணும். குறைந்த உழைப்பில் அதிக லாபம் ஈட்டுவார் 11ல் சுக்கிரன். அடுத்து 12ல் சுக்கிரன். 12ஆம் இடம் அயனசயன போகம் குறைவு அப்படின்றதான் கான்செப்ட். அதை பற்றி தான் பேச போகிறோம். உங்களோட அப்பாவின் அம்மாவுக்கு இந்த கேரக்டர் எல்லாமே எடுத்து போட்டுக்கோங்க, சுக்கிரனோட கேரக்டரை. இவங்களுக்கு பெண்களால் விரயம் உண்டு. ஜாதகருக்கு பெண்களால் விரயம் உண்டு. சிற்றின்ப பிரியர். பெண்கள் மீது நாட்டம் உண்டு. சுக்கிரன் என்ற வெள்ளி பொருட்களில் அடிக்கடி தொலைஞ்சு போகும். சுக்கிரன் என்ற கார ரீதினால் அடிக்கடி பிரச்சனையும் ஏற்படும். சுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வம்பு வழக்கு, கேஸ் இது எல்லாமே உண்டு. ஆபரணங்கள் அடிக்கடி அடகு வச்சு அது மூலயமா ஏதாவது தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பார். கற்ற கல்விக்கு தொடர்பில்லாத ஒரு தொழில். தனது நற்பெயரில் களங்கம் விளைவிப்பார். வாக்கு தவறுவார். கணக்கில் வராத கருப்பு பணம் கையில் வைத்திருப்பார். திருமணம் காலதாமதம். பெண்களுக்கு செலவுகள் செய்வார். அயன சயன போகம் சொல்லியிருக்கோம். அப்போ செக்ஸில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். சிக்கனம் மிகுந்தவர்.
பிரயாணத்தை விரும்புவார். இங்கே எவன் பிரயாணம் பண்ணாலும், அதாவது பன்னெண்டில் எந்த கிரகம் இருந்து அது சார்ந்த பிரயாணம் பண்ணாலும் நம்ம வந்து அலைச்சல் தான் பேசிகிட்டே இருப்போம். பட் சுக்கிரன் 12ல் சுக்கிரன் இருந்து பிரயாணம் பண்ணுறவங்க விருப்பப்பட்டு பிரயாணம் பண்ணுவாங்க, அலைவாங்க அப்படின்ற மாதிரி மீனிங்.